இந்த ஸ்கூல் எப்போ ஆரம்பிச்சிங்க? இந்த ஸ்கூலோட நோக்கம் என்னென்னா? 2009 ஆரம்பிச்சோம். நாங்கள் படித்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. எனக்கு இந்த குருவி சத்தம்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படிங்க இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலையில் ஒரு ஸ்கூல் அமைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? இல்லை, நான் கிட்டத்தட்ட எல்லா இந்திய ஆண்கள் போல் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். சுத்தமாக ஆர்வமே இல்லாமல் அதான் வேலை கிடைக்கும்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்து எங்கள் தமிழ்நாட்டில் பெரிய வேலை கிடைக்காம எங்கள் அப்பாவுக்கு பாம்பே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பேங்க்கில் வேலை செஞ்சுருந்தார். அவர் பாம்பே போன, நானும் பாம்பே போய் அங்கே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள். அங்கே இன்ஜினியரிங் துறையில் சேர்ந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங்கே கற்றுக்கிறேன். காலேஜெலாம் ஒன்றும் படிக்கலை. அங்கே போய் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டு அந்த துறையை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்க வெறுப்பு அதிகமாகி அப்படியே அதுவும் நம்ம வேலை செஞ்சது எப்படின்னு சொன்னால் பாம்பே, குஜராத் அந்த ரேஞ்சு உலகத்துலேயே பொல்யூஷன் ஹாட்ஸ்பாட்னா அதுதான். அவ்வளோ மாசு எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த பாம்பேலேருந்து அஹமதாபாத் போகிற வழியில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஊழலும் அந்த நாரி கிடக்கிறதும் பார்க்க அந்த ஒரு வாழ்க்கை அனுபவம்னு சொல்லாமே. ஆனால் எனக்கு சுத்தமாக தன்னம்பிக்கை இல்லை. இன்ஜினியரிங்கும் தெரியாது, வேலையும் தெரியாது. நம்ம ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை வளர்க்குறதே ஒரு பெரிய பாடாக போயிடுச்சு. நம்மளாலும் இன்ஜினியராக செயல்பட முடியுங்கிறது தான் முதல் போராட்டம். அதுக்கு ஒரு 3 வருஷம் அப்படியே ஓடிடுச்சு. நம்ம 3 வருஷத்தில் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டாச்சு. இன்ஜினியராக செயல்பட முடியுங்கிறது நிர்ணயமான உடனே இதுதான் வாழ்க்கையா அப்படிங்கிற கேள்வி வந்துச்சு. இதை தான் நம்ம வாழ்க்கை முழுக்க பண்ணிட்டு இருக்க போகிறோமா? இந்த மாதிரி துறையில் இந்த மாதிரி இவ்வளோ ஊழலோடும் இவ்வளோ மாசோடும் செயல்படுறது தான் வாழ்க்கையாங்கிற கேள்வி முதல்ல அந்த வர ஆரம்பிக்குது 23 வயசில். ஆனால் அந்த சமயத்தில் ஒரு நண்பர் பாம்பேங்கிறதுனால பாம்பேயில் ஒரு பெரிய தேசிய பூங்கா இருக்குது, சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லி. நாங்கள் 1.5 வருஷம் பிளான் பண்ணி ஒரு நாள் போயிட்டோம். போனது மழைக்காலம். உள்ளே நுழைஞ்சா அப்படியே அருவிகள் ஓடுது. பாம்பேக்குள்ளே ஒரு காடு, 100 ஸ்கொயர் கிலோமீட்டர் காடு. அது அந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அப்படியே பயங்கரமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கும் இயற்கையெல்லாம் போயிருக்கேன். ஆனால் அந்த சமயத்தில் அந்த ஒரு இன்ஜினியரிங் வேலையில் ஒரு நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே போய் கிடைச்ச அனுபவம் வாழ்க்கையை மாற்றிடுச்சு. அன்றைக்கி நான் அந்த சண்டே போனோம். அதுக்கு அடுத்து 2 வருஷம் ஒரு சண்டே விடாமல் காட்டுக்கு போயிடுவோம். அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு சிலோண்டா ட்ரெயில்னு பேர் அதுக்கு. அங்கே போய் அதுக்கப்புறம் காடுங்களை இன்னும் தெரிய ஆரம்பிச்சு, பறவைகளை பார்க்க ஆரம்பிச்சு, பறவைகள் மேலே ஆர்வம் செலிமொழி புத்தகத்தை வாங்கி இன்னும் பறவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இப்படியே ஒரு பயணம் ஆரம்பிச்சது. அந்த 3 வருஷத்தில் அடுத்த 3 வருஷத்தில் என்ன பெருசாக புரிதல் கிடச்சிதுன்னு சொன்னால், நம்ம ஒரு இன்ஜினியரிங் துறையில் இருந்துக்கிட்டு சம்பாத்தியத்துக்காக செஞ்சிட்ருக்க வேலை உலகத்தை அழிக்கிற ஒரு செயல். இன்னொரு பக்கம் இயற்கை அப்படியே நொறுங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம இயற்கையை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளுக்கு என்ன புரிதல் கிடைக்குதுன்னா, அவ்வளோ கம்மியாக இருக்குது. அவ்வளோ காடுகள் போய்கிட்டே இருக்குது, இன்னும் புது ப்ராஜெக்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தான் இத்தனை வருஷமும் தெரியாமல் வாழ்ந்துட்டோமேன்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் ஸோ அந்த அடுத்த 3 வருஷத்தில் சுத்தமாக இன்ஜினியரிங் ஈடுபாடு இல்லை. ஃபஸ்ட்டே இல்லை. வெளியே எதாவது செய்யணும் அப்படிங்கும்போது பூர்ணிமா சந்தித்தேன், ஒய்ஃபு. அவங்க அதே பில்டிங்கில் இருந்தாங்க. அவங்க காலேஜ் படிச்சிருந்தாங்க. அவங்க மூலமாக அவங்க மாமாவை சந்தித்தேன். அவர் ஐஐடி மெட்ராஸில் படிச்சுட்டு இந்த கிளாட் அல்வாரஸ்ங்கிற ஒரு பெரிய என்வாயன்மெண்டலிஸ்ட்டை சந்திச்சுட்டு அவருக்கு ஐஐடி இன்ஜினியரிங் படிக்கும்போது அவர் பேசியிருக்காரு காலேஜில். இவங்களாம் கேட்டிருக்காங்க, நாங்கள் ஐஐடி இன்ஜினியராக என்ன செய்யணும்னு. இன்ஜினியரிங்கை விடுன்னு சொல்லி தான் அவர் கொடுத்த அட்வைஸ். இன்ஜினியரிங் விட்டிங்கன்னா நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவர் ஐஐடியில் கூடவே இல்லை அவரை. ஆனால் இவங்களாம் விட்டாங்க. ஒரு 10-15 பேர் சேர்ந்து விட்டுட்டு, ஒருத்தர் காதி நோக்கி போனார், ஒருத்தர் தன்னார் ஏதோ வேறு எல்லாமே ஒரு சஸ்டெயினபிளாக ஒரு ப்ராஜெக்ட். இவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூலில் டீச்சராக சேர்த்துட்டார். அவரை நான் சந்திக்க வாய்ப்பு கிடச்சிது. அவர் சொன்னார், என்னடா இன்ஜினியரிங் என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, வா டீச்சர் ஆகினார். ஐயோ, நம்மளுக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம். நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்சில் தேய்ச்சவன், நம்மளுக்கும் படிப்பு சுத்தமாக வராது. எப்படியோ இன்ஜினியரிங்லாம் முடிச்சுட்டான், ஆனால் ஆசிரியர்லாம் ஆனால் பசங்க பாவம் அப்படின்னு சொன்னேன். இல்லை, நீ வான்னு சொல்லிட்டு இருந்தார் எனக்கு. ஆனால் அவர் மெயினாக இன்ஜினியரிங்கை விட்டுட்டு வெளியே வந்தால் வேறு ஏதாவது பிழைக்க முடியுங்கிறது தான் அவர் கொடுத்த எனக்கு ஒரு ஊக்கம். ஜேகே ஸ்கூலில் அவர் டீச்சராக இருந்தார். இன்ஜினியரிங் விட்டு வெளியே வாடா, பெரிய வாழ்க்கையே காத்துட்ருக்குங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுத்தாரு. அந்த சமயத்தில் தான் காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போதே ஆரம்பிச்சது நம்மளுக்கு ஈடுபாடு இல்லாமல் போக நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா, கொள்ளு தாத்தா ரமணர் கூட தங்கியிருந்தார். எப்போ 1930, 40
கடைசி காலங்கள் தேவராஜ முதலியார்னு சொல்லி ரமணருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ரமணருக்கு பிடிச்ச ஒரு பக்தர். ரமணரை கேள்வி கேட்பார். பிறந்த 3 மாசத்துல இங்கே கூட்டின்னு வந்துட்டாங்க. 90 நாள் குழந்தையா இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு. அப்போலேருந்து வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை வருவோம், இதில் தங்குவோம். அப்போ ரமணாசிரமும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. ஊர் வந்து சண்முகா ஸ்கூல்லேயே ஊர் முடிஞ்சிடும். ஜர்க்கா வண்டியில் வருவோம் திருவண்ணாமலைக்கு. அப்போல்லாம் ஜர்க்கா வண்டி மட்டும்தான், சைக்கிள் ரிக்ஷாவோட கிடையாது. மூர்த்தி கெஸ்ட் ஹவுஸ் மட்டும்தான் இருந்துச்சு அந்த எதிர்த்தாப்பில் இருக்கேன். வேறு எந்த கெஸ்ட் ஹவுஸும் கிடையாது. ரொம்ப சின்ன இடம். ஆசிரமம் வந்து பெரிய இந்த டைனிங் ஹால்லாம், புது டைனிங் ஹால்லாம் கிடையாது. ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஒரு அனுபவம். அப்போல்லாம் அந்த மலை சுற்றலாம் ஊர் பிரபலமான விஷயமே கிடையாது. மண் பாதை தான், ரொம்ப கம்மியாக, ரொம்ப காட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் மலை ஒரு மரம் இருக்காது. ஸ்கந்தாசிரமத்தில் இருக்க ஒரு அந்த சின்ன சோலையை தவிர மலையில் ஒரு மரம் இருக்காது. அதுவும் ஸ்கந்தாசிரமத்துக்கு போகணும்னா ஒன்று விடிகாலம் போகணும், இல்லை சாயங்காலம் போகணும். பகல்லாம் நினச்சிக்கிட்ட பார்க்க முடியாது, அவ்வளோ வெயிலாக இருக்கும். யாரும் போக மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு மலையில் திருப்பி காடை உருவாக்க முடியுங்கிற எண்ணம் வந்து சில பேருக்கு வந்திருக்கு. அதில் குறிப்பிட்டால் சொல்ல வேண்டியது சுவாமிநாதன், ப்ரொஃபஸர் சுவாமிநாதன், MS சுவாமிநாதன் இல்லை, இங்கே ஒரு சுவாமிநாதன் இருந்தார். அவர் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு, பண்ணலான்னு சொல்லியிருக்காரு, அந்த ஐடியா விற்று கொடுத்துருக்காரு. ஆனால் செயல்பட்டது யாருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிதா அருணகிரி, சந்திச்சிருப்பீங்களா, அந்த ஆஸ்திரேலியன் லேடி. அவங்க தான் முதல்ல வந்து நம்ம செயல்படுத்தலான்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டு ஆஸ்போர்ன் இருக்காங்களே, அவங்க வீட்டு மாடியில் ஒரு நர்சரி மாதிரி உருவாக்கி போய் நம்ம நடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு போகிறாங்க. அவங்க நட ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து விளைஞ்சது தான் அண்ணாமலை வன வளர்ச்சி குழு இல்லை. ஸோ அபிதா வந்து ரொம்ப அருமையான சேவை. அது ஃபஸ்ட்டு அந்த ஆரம்பித்து வச்சது. ரெண்டாவது, மக்களுக்கு இது போய் சேரணும், இந்த விஷயம் போய் சேரணும்னு சொல்லிட்டு அப்போ கிரி மதன்லாம் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அவங்கள கூட்டிக்கிட்டு இவங்க இந்த பப்பட் ஷோ, பொம்மலாட்டம் மாதிரி ஒவ்வொரு கிராமமாக போய் பண்ணியிருக்காங்க. இந்த பசங்கள்லாம் மதன் கிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அந்த காலத்தில். அவங்க தான் ஃபஸ்ட்டு சிஷ்யர்கள் அவங்களுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய சிந்தனைக்கும் அதுக்குள்ளே ஒரு சொசைட்டி மாதிரி உருவாகிடுச்சு. அது ரொம்ப ஃபார்மலான ஒரு விஷயம். அதுக்கும் அவங்க செயல்படுறதுக்கும் செட் ஆகலை. ஸோ கொஞ்ச நாள்லேயே அவங்க ARS விட்டு போயிட்டாங்க. அவங்க போய் இன்னொன்று காட்டு சிவா பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி தனியாக ஆரம்பித்தாங்க. ARS வந்து வக்கீல்கள், ஆஷ்ரம், விஸ்வநாதன் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்டு நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ARS உடைய பெரும்பணி என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த மலையில் வந்து அப்போ வந்து ஏகப்பட்ட ஆடு மேய்க்கிறது நடக்கும். ஆடு மேய்க்கிறவங்க கொளுத்துவாங்க. ஸோ வருஷம் வந்து இவங்க நடுவாங்க, அவங்க கொளுத்துவாங்க, இல்லை ஆடு மேய்ஞ்சிடும், குடிச்சு அது அப்புறமா இருக்குது. இப்படியே போயிடுச்சு, ஒன்றுமே பிழைக்காது. ஸோ நான் வந்து எங்கேருந்தா வருவேன், காலேஜெலாம் படிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்ப்பேன், மரம் நடுறாங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. திருப்பி நடுவாங்க, திருப்பி ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரி சூழலை திருப்பி நட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஜான் பட்டன் சொல்லி ஒருத்தர் வந்தார் ஆஸ்திரேலியாவிலேருந்து. அவரு நிறைய வேலை செஞ்சார். ஒரு எக்ஸ்பர்ட்டாக வந்தார். அவர் இந்த பர்மா கல்ச்சருங்கிறத உருவாக்குனார். இங்கே இந்த பண்ணையை யாராவது டொனேஷன் பண்ணாங்க. பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க ARS உடைய உச்ச காலத்தில் ஒரு 50,000 கன்று கோயிலுக்குள்ளாரையே ஒரு நர்சரி மாதிரி வச்சு நடத்தியிருந்தாங்க. அங்கே என்ன ஒரு நல்ல விஷயம்னு சொன்னால், அவங்க நட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நகரம் வளருது. இங்கே ஆடு மேய்ச்சிருந்தவங்கெல்லாம் விற்றுட்டு வீடுகளாக போயிடுச்சு. ஆடு மேய்க்கிறவங்க நிப்பாட்டிட்டாங்க, இவங்க வேறு இதுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட அந்த ஆசிரமுக்கும் ஸ்கந்தாசிரமத்துக்கு இடையில் இருக்க பகுதியில் வந்து மேய்ச்சல் நின்றுடுச்சு. அப்புறம் இவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபயர் லைன்னு சொல்லி பாறைகள்லாம் அடுக்கி தீ தடுப்பு அது மாதிரி பண்ண ட்ரை பண்ணாங்க. வெறும் பாறைகளை வந்து இப்போ இருக்குது, சோறு மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வேலை செய்யலை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பகுதி வந்து இயற்கை கால் ஊன ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு வருஷம் 2000 கிட்ட. நான் 2002 வரும்போது முதல் முறை நான் பார்த்து அந்த அருவி வந்து காட்டாராக ஓடாமல் தெளிவாக ஓடுச்சு. தெளிவாக தண்ணி ஓடுது. அந்த சந்தாசிரமத்துக்கும் நம்ம ஆசிரமத்துக்கும் இடையில வருது இல்லை, ஆசிரமத்துக்குள்ளே வருது, அந்த தண்ணியை தெளிவாக ஓடுது. அதான் எனக்கு அதில் மீன் இருக்குது. ஒரே ஆச்சரியப்பட்டேன். ஆஹா, நம்ம அதுக்கிடையில் நான் என்னுடைய கதை வந்து நான் KFL டீச்சராக சேர்ந்துட்டேன். ஏன்னா அங்கே போய் நான் கல்வியும் கற்றுக்கிட்டு விஷயத்தையும் கற்றுக்க கொடுக்கவும் ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா அப்போ வந்து அங்கே நான் ஒரு 12 வருஷம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஸ்கூலில் இருந்தேன். ஸோ அந்த பசங்களை கூட்டின்னு வந்தேன். இந்த மாதிரி ஒரு காடு வளர்க்குற ஒரு முயற்சி நல்லா போயிட்டுருக்கு. முதல் முறையாக அருவி ஓடி திரும்பி ஊரில் இருக்க குளத்தில் போய் அடையுது. அங்கேருந்து மீன் வருது.
அட்லீஸ்ட் ஒரு 80 வருஷம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு செயல் நடந்து. ஏன்னா சுத்தமாக மலையே இருந்த இடம். ஆனால் அந்த மீனுக்கு தெரியுது நம்ம இங்கே தான் முந்தி முட்டை போட்டிருப்போம், அந்த அருவி மேலே தான் நம்ம ஏறி முட்டை போட்டிருப்போம்னு சொல்லி அந்த இயற்கையோடைய இது வந்து பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ பசங்களாம் கூட்டின்னு வந்து ஒரு ட்ரிப்பு போட்டு அந்த மாதிரி அந்த இயற்கைக்கு ஒரு காலடி கிடச்சிது இந்த ரமணாசிரம் ஸ்கந்தாசிரம் பகுதி. ஸோ இது வந்து இந்த 89லேருந்து 2002 2003 அப்படி இருக்கும் போயிட்டு இருந்துச்சு. 2003 அடுத்த பெரியவர் வராரு, கோவிந்தா நுழைகிறாரு. கோவிந்தா வந்து நுழைஞ்சதில் ஒரு 3 விஷயம் புதுசாக பண்ணப்பட்டது. அது வந்து ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம். ஒன்று வந்து டைவர்சிட்டி பெருக்கினது. நம்ம மரங்கள்னு சொன்னால் திருப்பி பொங்கம், இழுப்பை, இது நல்ல மரங்கள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அது தவிர காட்டு மரங்கள், இங்கே இருந்த காட்டில் என்ன மரம் இருந்திருக்கும், என்னென்ன வகைகள் இருந்திருக்கும் அப்படின்னா யாருக்கும் பேரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஸோ ஜவாது மலையெல்லாம் போய் தேடி, ஆலம்பூண்டி மலைகளில் தேடி, சுற்றி இருக்க மலைகள் எல்லாம் கபுத்தி மலையில் போய் தேடி விதைகளை சேகரித்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அந்த வளர்ந்து வந்துட்டுருக்கு. அதில் இப்போ 150 வகை இருக்குது மர வகைகள். 180. தமிழ்நாட்டிலே கொஞ்சம் அதிகமான ஆரோவில் 2-3 இடத்துல தான் இந்த அளவுக்கு டைவர்சிட்டி இருக்குது.